ஒரு கல், ஆனால் அது பேசுகிறது. ஒரு வடிவம், ஆனால் அதற்குள் பிரபஞ்சம் துடிக்கிறது. ஒரு சின்னம், ஆனால் அதுவே அனைத்திற்கும் ஆதாரம். நாம் தினமும் கோவில்களில் பார்த்து வணங்கும் சிவலிங்கம் உண்மையில் யார்? சிவனின் உருவமா அல்லது உருவமற்ற பரம்பொருளின் ஆழ்ந்த ரகசியமா? பிரம்மா, விஷ்ணு கூட காண முடியாத அந்த தீப்பொறி தூண் இன்றும் பலருக்கு புரியாத தத்துவம். அதன் உள்ளே மறைந்திருக்கும் மர்மத்தை பண்டைய முனிவர்கள் உயிருள்ள ஆற்றல் வடிவம் என அழைத்தனர். அந்த மர்மத்தின் கதவை நாம் இன்று திறக்கப் போகிறோம். பலருக்கும் லிங்கம் என்றால் ஒரு பொருள், ஒரு கல் அல்லது ஒரு உருவம். ஆனால் அதன் பின்னால் மறைந்திருப்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்தியின் சின்னம். லிங்கம் ஒரு சாதாரண சொல் அல்ல. இந்த ஒரு சொல்லுக்குள் பிரபஞ்சத்தின் ஆழமான இரகசியம் ஒளிந்து கிடக்கிறது. சமஸ்கிருதத்தில் லிங்கம் என்பதற்கு சின்னம் அல்லது அடையாளம் என்று பொருள். ஆனால் இதை வெறும் குறியீடாக மட்டும் கருதினால் அதன் உண்மையான பரிமாணத்தை நாம் காணவே முடியாது. பண்டைய வேத நூல்கள் கூறுகின்றன, லியதே அனேனேதி லிங்கம். இந்த ஒரு வரிதான் லிங்கத்தின் முழு தத்துவத்தையும் விளக்குகிறது. உருவமற்ற, வர்ணமற்ற, வடிவமற்ற பரமாத்மா. ஒருவேளை கற்பனைக்கு கூட அப்பாற்பட்ட அந்த சக்தி எவ்வாறு நம் உணர்வுகளில் வெளிப்பட முடியும்? அதற்கான கதவுதான் லிங்கம். அதனால் சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் உடல் வடிவம் அல்ல, அது ஒரு தெய்வீக சின்னம். அதன் வழியே அந்த அனந்த சக்தி வெளிப்படும் தளமாகும். எப்படி சூரியனின் ஒளியை ஒரு சிறிய துளை வழியே பார்க்க முடிகிறதோ, அதேபோல் பரம்பொருளின் சக்தி நமக்கு புரியும் வடிவில் லிங்கம் வழியே வெளிப்படுகிறது. அதனால்தான் சிவலிங்கம் எப்போதும் ஒரு வடிவமற்ற வடிவம். மனித உருவம் இல்லை, கண்கள் இல்லை, கைகள் இல்லை. ஏனெனில் அது உருவமற்றவற்றின் உருவம். இந்த நிலைதான் அர்த்தமுள்ள மர்மம் என பொருள்படும் ஆன்மீக புள்ளி. சிவலிங்கத்தின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு வளைவும், ஒவ்வொரு வட்ட வடிவமும் பிரபஞ்சத்தின் படைப்பு, நிலை, லயம் ஆகிய 3 தத்துவங்களையும் தன்னுள் தாங்கி நிற்கிறது. இவ்வாறாக பார்க்கும்போது சிவலிங்கம் என்பது கற்களால் வடிவமைக்கப்பட்ட சிலை அல்ல. அது ஒரு ஆற்றலின் மையம், ஒரு தத்துவத்தின் உயிர்ப்பு மற்றும் மர்மத்தின் கதவுகள் திறக்கும் சின்னம். லிங்க புராணம் கூறுகிறது, சிவன் நிறமற்றவர், வடிவமற்றவர், குரலற்றவர், தொடக்கமற்றவர், முடிவற்றவர். அவர் என்றுமே இருப்பு, ஆனால் எந்த கட்டுப்பாடுகளிலும் சிக்காதது. அவர் காணப்படுகிறார், ஆனால் வடிவத்தில் அல்ல. அவர் கேட்கிறார், ஆனால் செவியின்றி. அவர் உயிர், ஆனால் உருவமற்ற உயிர். ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் பிரபஞ்சத்தில் தங்கள் பங்கை பற்றி வாதித்தனர். பிரம்மா கூறினார், நான் படைப்பவன், எனவே நான் உயர்ந்தவன். விஷ்ணு பதிலளித்தார், நான் காத்தலின் தெய்வம், எனவே உன்னை விட மேலானவன். அந்த வாதம் விண்ணிலும் ஒலித்தது. அப்போது திடீரென ஒரு ஆனந்த தீப்பொறி தூண் வெளிப்பட்டது. அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்று காண முடியாத அளவுக்கு அந்த ஒளி எல்லையற்றது. அந்த நிமிடத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்கள் பெருமையை சோதிக்க முனைந்தனர். பிரம்மா பறவையாகி மேலே பறந்தார். அந்த தீயின் உச்சியை தேட விஷ்ணு வராகமாகி கீழே இறங்கினார், அதன் அடியை அறிய. ஆனால் எத்தனை யுகங்கள் கடந்தும் ஒருவனுக்கும் முடிவை காண முடியவில்லை. அந்த தீ அனந்தத்தின் வடிவம். அப்போது அந்த தீக்குள் இருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது, நான் ஆதியும் அல்ல, அந்தமும் அல்ல. நான் தான் அந்த எல்லையற்ற உண்மை. நான் தான் லிங்கம், உருவமற்ற பரம்பொருள். அந்த ஒலி பிரபஞ்சத்தின் முதற் ஒலி போல ஒலித்தது. அது ஓம் என்ற நாதமாக பரவியது. மலைகளில் பிரதிபலித்து ஆழ்மனங்களுக்குள் ஊடுருவியது. அந்த கணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் உணர்ந்தனர். அவர்களை உருவாக்கிய சக்தி அவர்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை. அந்த சக்தியே சிவம். அந்த வெளிப்பாடுதான் சிவலிங்கம். அதில்தான் அனாமிக வடிவத்தின் அர்த்தம். அதற்கு பெயர் இல்லை, முகம் இல்லை, அளவு இல்லை. ஆனால் அது அனைத்திலும் இருக்கிறது. சிவலிங்கம் ஒரு கல் வடிவம் அல்ல, அது முடிவற்ற பிரபஞ்ச சக்தியின் சின்னம். அது நினைவூட்டுவது, நாம் காணும் எல்லாம், உணரும் எல்லாம் அந்த ஒரே சக்தியிலிருந்தே தோன்றியது, அதிலேயே லயிக்கிறது என்பதையே. சிவலிங்கம் தனிமையில் முழுமையடையாது. அதன் அடிப்பகுதியில் இருக்கும் யோனி பீடம், அதுதான் சக்தியின் வடிவம், பெண்பால் ஆற்றலின் புனித அடையாளம். லிங்கம், சிவம், யோனி, சக்தி, இவை இரண்டும் பிரிக்க முடியாதவை. ஏனெனில் சிவம் சக்தியின்றி நிசப்தம், சக்தி சிவமின்றி திசை மாறும் ஆற்றல். இரண்டின் இணைப்பில்தான் பிரபஞ்சம் உயிர் பெறுகிறது. இதுவே படைப்பின் தொடக்கம் என பண்டைய தத்துவங்கள் கூறுகின்றன. சிவலிங்கம் நிமிர்ந்து நிற்கும் போது அது புருஷ தத்துவம், செயல், விழிப்பு, சிந்தனை. அதனை தாங்கி நிற்கும் யோனி பீடம் ஸ்திரீ தத்துவம், உயிரை அளிக்கும், சுழற்சியை இயக்கும் சக்தி.
இவை சேரும் புள்ளியில்தான் அண்ட சுழற்சி தொடங்குகிறது. அதில்தான் பிரபஞ்சத்தின் துடிப்பு, ஸ்பந்தம் தோன்றுகிறது. அந்த ஒரு துடிப்பு தான் ஓம் எனும் நாதமாக பரவுகிறது. பண்டைய முனிவர்கள் இதை எவ்வளவு ஆழமாக புரிந்திருந்தார்கள் என்று நினைத்து பாருங்கள். அவர்கள் இதை புணர்ச்சி சின்னமாக அல்ல, அண்ட சக்தியின் சமநிலையை விளக்கும் வடிவியல் குறியீடாக கருதினர். ஆண், பெண், சூரியன், சந்திரன், இரவு, பகல், அமைதி, இயக்கம், சிவன், சக்தி, இவையெல்லாம் ஒரே சக்தியின் இரு முகங்கள். ஒன்றின்றி ஒன்று இயங்காது. அதனால்தான் பண்டைய கோவில்களில் சிவலிங்கம் எப்போதும் யோனி பீடத்துடன் இணைந்து நிறுவப்படும். அது ஒரு பாறை வடிவமாக இல்லாமல் படைப்பின் தத்துவ வடிவமாக திகழ்கிறது. யோனி பீடத்தின் வட்ட வடிவம் நிலைத்தன்மை, சக்தி, தாய்மை என்பதை குறிக்கிறது. லிங்கத்தின் நிமிர்ந்த வடிவம் சிந்தனை, ஆன்மீக எழுச்சி, பரம்பொருளுடன் இணைவு என்பதை குறிக்கிறது. இவை இரண்டும் இணைந்தால் அது பிரபஞ்சத்தின் தாயும் தந்தையும் ஒன்றாகும் புனித நிமிடம். அதுதான் சிவசக்தி தத்துவம். அந்த தத்துவம் சொல்லும் செய்தி, படைப்பு என்பது போராட்டம் அல்ல, இணைவு. அது ஆண் பெண் எதிர்மறை அல்ல, இரண்டும் ஒன்றுக்கொன்று அவசியமான சக்திகள் என்பதற்கான புனித நினைவு சின்னம்தான் சிவலிங்கம். பண்டைய முனிவர்கள் லிங்கத்தை வெறும் கல்லாக பார்க்கவில்லை, அது ஆற்றலின் உயிரோட்டம் கொண்ட வடிவம் என்று கருதினர். காஞ்சி, காசி, திருவண்ணாமலை போன்ற தலங்களில் உள்ள சுயம்பு லிங்கங்கள் அவை மனித கையால் வடிவமைக்கப்படவில்லை. பிரபஞ்ச ஆற்றல் தானாகவே அவற்றை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தில் எரியும் அந்த மலை சிவனின் ஜோதிர்லிங்கம் என கருதப்படுகிறது. அங்கு முழுமையாக வடிவமில்லாத அக்னி லிங்கம் வணங்கப்படுகிறது. இது உருவமற்ற சிவனின் உருவம்தான். யோனி கீழ் நோக்கி, லிங்கம் மேல் நோக்கி, இரண்டும் ஒன்றிணையும் அந்த புள்ளி பிரபஞ்சத்தின் துடிப்பை உருவாக்கும் இடம். அந்த இணைப்பில் தோன்றும் வடிவம் ஷட்கோணம். அது இரண்டு முக்கோணங்களின் இணைவு. ஒன்று மேல் நோக்கி ஆண் சக்தி, சிவ தத்துவம், மற்றொன்று கீழ் நோக்கி பெண் சக்தி, சக்தி தத்துவம். இரண்டும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் அந்த நட்சத்திர வடிவம் ஒரு சின்னம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆற்றல் சமநிலையின் வரைபடம். இந்த வடிவம் பண்டைய காலங்களில் ஷட்கோண யந்திரம் அல்லது சிவ சக்தி யந்திரம் என்று அழைக்கப்பட்டது. அது யந்திரங்களில் மிக புனிதமான ஒன்றாக கருதப்பட்டது. ஏனெனில் அதில் பிரபஞ்சத்தின் இரு எதிர்மறை சக்திகள் முழுமையாக இணைந்துள்ளன. பிரபஞ்சம் தன்னை தானே சமநிலையில் வைத்துக் கொள்வது போல மேல் நோக்கி முக்கோணம், அது நம்மை உயர்த்தும் ஆன்மீக எழுச்சியை, அகத்திலிருந்து பரம்பொருளை நோக்கும் பயணத்தை குறிக்கிறது. கீழ்நோக்கி முக்கோணம், அது பரம்பொருளின் ஆற்றல் மனித வாழ்வுக்குள் இறங்கி வருவதை, அதாவது தெய்வீக சக்தி பொருளுலகில் வெளிப்படுவதை குறிக்கிறது. இவை ஒன்றோடொன்று இணையும் போது அது ஒரு நட்சத்திர வடிவத்தில் பிரகாசிக்கிறது. அந்த நட்சத்திரம்தான் ஷட்கோணம். பண்டைய தந்திர மரபுகளில் இந்த வடிவம் பிரபஞ்சத்தின் இதயம் என கூறப்படுகிறது. ஏனெனில் அதில்தான் இயக்கமும் அமைதியும் ஆணும் பெண்ணும் ஆற்றலும் வெற்றிடமும் ஒரே தளத்தில் இணைகின்றன. இந்த ஷட்கோண வடிவம் உலகின் பல மரபுகளிலும் தெய்வீக சின்னமாக விளங்குகிறது. இந்துக்களின் யந்திரம், யூதர்களின் டேவிட் நட்சத்திரம் மற்றும் பல ஆன்மீக மரபுகளின் பிரபஞ்ச மைய சின்னம். ஆனால் அதன் முதற் அர்த்தம் சிவனும் சக்தியும் இணையும் தருணம். அந்த இணைவுதான் படைப்பின் நித்திய துடிப்பு, பிரபஞ்சத்தின் சமநிலையின் இரகசியம். அதனால் ஷட்கோணம் என்பது வெறும் வடிவியல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. அதில்தான் உயிரின் ஆற்றலும் தெய்வத்தின் சிந்தனையும் சந்திக்கின்றன. நீங்கள் ஒரு அணுவை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். அதன் மையத்தில் நியூக்ளியஸ் அமைந்து அதை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்ட வடிவத்தில் சுழல்கின்றன. அந்த சுழற்சி எப்போதும் ஓர் ஒழுங்கு உடையது, அது தற்செயல் அல்ல. இப்போது அதே பாணியை விண்மீன் மண்டலங்களில் பாருங்கள். பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு மைய புள்ளியை சுற்றி சுழல்கின்றன. அந்த மையம் சில நேரங்களில் கருந்துளை, அதுவும் அதே வடிவியல் தத்துவத்தையே பின்பற்றுகிறது. அணுவிலிருந்து விண்மீன் வரை அனைத்து ஆற்றல்களும் ஒரே வடிவியலை பின்பற்றுகின்றன, நீள்வட்ட அல்லது வட்ட வடிவ சுழற்சி. இதுவே உயிரின் அடிப்படை வடிவம். அதே வடிவம்தான் சிவலிங்கத்திலும் வெளிப்படுகிறது. சிவலிங்கம் ஒரு பிரபஞ்ச மாதிரி போல அமைந்துள்ளது. அதன் நீள்வட்ட வடிவம் ஆற்றல் எவ்வாறு மையத்திலிருந்து வெளிப்பட்டு பின்னர் மீண்டும் மையத்துக்குள் திரும்புகிறது என்பதை காட்டுகிறது. இது ஒரு எனர்ஜி புலத்தின் மயநிலை. அதனால்தான் பண்டைய யோகிகள் சிவலிங்கத்தின் வடிவம் வெறும் கலை வடிவம் அல்ல, அது ஒரு ஜியோமெட்ரிக் எனர்ஜி ஸ்ட்ரக்சர் என கூறினர். அவர்கள் அதனை விப்ரேஷன் என உணர்ந்தனர். லிங்கத்தின் மையம் ஆற்றலின் சுருள் புள்ளி, அதனை சுற்றி பரவி நிற்கும் யோனி பீடம் அந்த ஆற்றலை நிலைப்படுத்தும் தளம். நவீன அறிவியலும் இதை மறைமுகமாக உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு அதிர்வு உள்ளது.
ஒரு வட்ட வடிவம் அல்லது நீள்வட்ட வடிவம் அதிர்வை சமநிலையில் வைத்திருக்க சிறந்த வடிவம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதனால் லிங்கத்தின் வடிவம் அந்த பிரபஞ்ச அதிர்வுகளின் ஒத்திசைவையை தன்னுள் தாங்கும் புனித வடிவம். சிறிது நேரம் கோயிலின் கருவறையில் நீங்கள் நிற்கும்போது அந்த நிமிர்ந்த கர்வடிவம் சும்மா இல்லை. அது உங்கள் சுவாசத்தோடு நரம்பு அதிர்வுகளோடு இணைந்து ஒரு நுண்ணிய சக்தியை உண்டாக்குகிறது. அதனால்தான் யோகிகள் கூறினர், லிங்கத்தின் அருகில் நிம்மதி அனுபவிக்கப்படும். ஏனெனில் அது பிரபஞ்ச அதிர்வின் மையத்தை தாங்குகிறது. அறிவியல் சொல்வது எனர்ஜி கன்சர்வேஷன், ஆன்மீகம் சொல்வது சக்தி சமநிலை, இரண்டும் சேரும் இடம் சிவலிங்கத்தின் வடிவம். அது ஒரு கல் அல்ல, அது உயிரின் வரைபடம், பிரபஞ்சத்தின் அதிர்வை சுமக்கும் ஆற்றல் வடிவம். நீங்கள் சிவலிங்கத்தின் முன் நிற்கிறீர்கள். கையில் ஒரு கலசம், அதில் புனித நீர் அல்லது பால். நீங்கள் மெதுவாக அதை கட் வடிவத்தின் மீது ஊற்றுகிறீர்கள். வெளிப்படையாக பார்த்தால் அது ஒரு அபிஷேகம். ஆனால் ஆன்மீக ரீதியில் அது ஆற்றலின் பரிமாற்றம். அந்த நீர் அல்லது பால் வெறும் திரவம் அல்ல, அது பிரபஞ்ச அதிர்வை தாங்கும் கருவி. அது லிங்கத்தின் மேல் வழியும் போது அது நாதம், ஒளி, ஆற்றல் மூன்றும் ஒன்றாக கலக்கும் ஒரு நிகழ்வை உருவாக்குகிறது. அந்த ஒலி, நீர்த்துளிகள் விழும் அந்த சிறிய தட்டிப்பு, அது ஒரு மந்த நாதம் போல மாறுகிறது. அந்த ஒளி எண்ணெய் விளக்கின் மினுமினுப்பு, அது அச்சக்திக்கு பிரதிபலனாகிறது. அந்த ஆற்றல் லிங்கத்தின் வடிவத்தால் மையப்படுத்தப்பட்டு மனதின் அதிர்வுகளோடு இணைகிறது. இதுவே யோகிகளின் வழிபாட்டு ரகசியம். அவர்கள் கூறுவர், அபிஷேகம் என்பது வெளியில நடக்கும் ஒரு நிகழ்வு அல்ல, அது மனத்தின் உள்ளே நடக்கும் ஒரு புனித மாற்றம். அந்த நீர் லிங்கத்தின் மீது வழியும் போது அது உங்கள் சிந்தனையை சுத்திகரிக்கிறது, உங்கள் மன அதிர்வை சமப்படுத்துகிறது. அந்த நிமிடத்தில் உங்கள் சுவாசம் கூட அந்த ஓட்டத்துடன் ஒன்றாகிறது. அப்போது மனிதன் வெளிப்புறத்தை மறந்து உருவமற்ற சிவனுடன் ஒன்றாக மாறுகிறான். அதுதான் ஆன்மீக வழிபாட்டின் ரகசியம். வெளிப்புற செயல், உள்புற எழுச்சிக்கான கருவி. சிவலிங்கம் தன்னை அறியும் பாதை உபனிஷத்துகள் கூறுகின்றன. சர்வம் கல்விதம் பிரம்மா, அதாவது நம் கண்களுக்கு எதிரே காணப்படும் எல்லாம், மரம், மலை, மனிதன், ஒளி, நிழல் எல்லாம் ஒரே சக்தியின் வெளிப்பாடு சிவலிங்கம். இதை நமக்கு நினைவூட்டுகிறது. அது சொல்கிறது, நீ தேடுவது வெளியில் இல்லை, அது உன் உள்ளே. அந்த நீள்வட்ட கருவடிவம் உண்மையில் மனிதனின் உள் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. அது சொல்கிறது, நீயே அந்த ஆற்றல், நீயே அந்த சாட்சி. சிவலிங்கம் வெளியில நிற்கும் ஒரு சிலை அல்ல, அது உணர்வின் சின்னம், சுய அறிவின் சுடர். அதை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அது உன்னுள் விழித்தெழாத சக்தியை நினைவூட்டுகிறது. பண்டைய முனிவர்கள் கூறினர், சிவன் காணப்படுவதில்லை, உணரப்படுகிறார். அந்த உணர்வை தூண்டும் கருவிதான் சிவலிங்கம். அது ஒரு அறிவியல் வடிவம், ஒரு ஆன்மீக சின்னம், ஒரு பிரபஞ்ச வரைபடம். அதை தொடும் ஒவ்வொரு நொடியும் அது உனக்குள் சொல்லும் செய்தி ஒன்றே, நீயே அந்த சிவம். நீங்கள் ஒருபோதாவது கவனித்திருக்கிறீர்களா? சில பண்டைய சிவாலயங்களில் அபிஷேகம் முடிந்ததும் லிங்கத்தின் உள்ளிருந்து ஒரு நுண்ணிய ஓம் நாதம் போலி ஒலி எழுவது. இது வெறும் கற்பனை அல்ல. திருவண்ணாமலை, காசி, சோமநாத், ராமேஸ்வரம் போன்ற தலங்களில் இதை யோகிகள், முனிவர்கள், அசைவற்ற தியானிகள் தங்கள் அனுபவங்களில் பதிவு செய்துள்ளனர். அபிஷேக நீர் அல்லது பால் லிங்கத்தின் மேல் வழியும் போது உருவாகும் அதிர்வுகள் கற்களின் உட்பகுதியில் ஒலி அதிர்வை உருவாக்குகின்றன. அது ஒரு சாதாரண ஒலி அல்ல, அது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி. அதாவது லிங்கத்தின் வடிவம், கோயில் கருவறையின் அமைப்பு, அந்த சுழற்சியெல்லாம் சேர்ந்து பிரபஞ்ச நாதத்துடன் ஒத்திசைவாக ஒலிக்கின்றது. அந்த ஒலி ஓம் போல தோன்றும். ஏனெனில் ஓம் என்பது அண்டத்தின் முதல் அதிர்வு, சக்தி முதன்முறையாக அசைந்த தருணத்தின் சத்தம். யோகிகள் கூறுகின்றனர், அந்த ஒலியை கேட்டபோது மனம் நிம்மதியாகிறது. அது சிந்தனையின் எல்லையை மீறி மனிதனை தியான நிலைக்கு இட்டுச் செல்கிறது. அந்த நிமிடத்தில லிங்கம் வெளிப்புறத்தில் இல்லாமல் மனதின் மையத்தில் திகழ்கிறது. அந்த நாதம் உள்நிசப்தத்தை தொடுகிறது. அதில்தான் சிவனின் இருப்பு உணரப்படுகிறது. அது தான் தெய்வீக ஒலி எனப்படும். மர்மம், அது கேட்கும் செவிக்காக அல்ல, உணரும் உள்ளத்துக்காக. இறுதியாக சிவலிங்கம் ஒரு கல் அல்ல, அது பிரபஞ்சத்துக்குள் நுழையும் கதவு, நம் உணர்வுகளுக்குள் திறக்கும் சாவி. அதை பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் நமக்குள் உள்ள உருவமற்ற சிவனை நினைவூட்டுகிறது. அது நமக்குள் தூங்கி கிடக்கும் ஆற்றலை விழிப்பூட்டும் புனித வடிவம். நீங்கள் லிங்கத்தை நோக்கி நிமிர்ந்த பார்வையிட்டால் அது வெளியில் உள்ள தெய்வத்தை அல்ல, உள்ளே மறைந்திருக்கும் தெய்வீகத்தை காட்டுகிறது. அதனால்தான் ஞானிகள் கூறினர், சிவலிங்கம் என்பது நம்முள் மறைந்திருக்கும் பரம்பொருளின் பிரதிபலிப்பு. அதை உணர்ந்தவனே சிவனை காண்கிறான். அந்த உணர்வை சுருக்கமாக சொல்வதற்கு ஒரே மந்திரம்,
ஓம் நம சிவாய அந்த மந்திரம் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் நம் உள்ளே ஒரு கதவு திறக்கிறது. அது லிங்கத்தின் கதவு, சிவனுக்குள் செல்லும் பாதை.